ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே வச்ச மட்டன் குழம்பு ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பண்டிகை முடிச்சுட்டு ஊர்லேருந்து வரும்போது அத்தை பார்த்திங்கன்னா மட்டன் கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் வதங்கினதும் 4 வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு 2 பழுத்த தக்காளி, கொத்தமல்லி, சோம்பு, பட்டை, கசகசா, சீரகம், மிளகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கறி மசாலா, திக்னஸ்க்காக ராகி மாவு, தேங்காய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் தான் மட்டன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு மட்டனை ஃபுல்லாக போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி திக்னஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா குழம்பு ரொம்பவே திக்காக கிடைக்கும். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் குக்கரை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 5 விசில் இட்டு எடுத்தோம்னா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான மட்டன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி மட்டன் குழம்பு வச்சு தான் சாப்பிட்ருந்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கீப் வாட்சிங்.